காவிய மோதல். வாழ்வித்தைக்காரன் ஜோரோவும் கலைக்கூத்தாடி கபாஜியும். பகியோட கையை பிடிச்சிட்டு இருந்த லூஃபி ஒரு வழியா பகியோட கையை விடுறான். கடுப்பான பகி மேல இருந்து கத்துறான். டே முகி வர உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் என்கிட்டயே வந்து வாழாட்டு அப்படின்னு பகி கத்துறதுக்கு மேயர் சொல்றாரு, பசங்களா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இது என்னோட பிரச்சனை. இந்த டவுனோட மேயரான என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? அவனை தனியா ஒரு கை பார்க்க வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் அங்க இருந்து ஈட்டி எடுத்துட்டு மறுபடியும் பகி கிட்ட போக பாக்குறாரு. அப்ப லூஃபி மேயரோட மண்டை பிடிச்சு செவுத்தோட ஒரு சாத்திடுறான். மூளை கலங்கின மேயரு அங்கேயே மயக்கம் போடுறாரு. அதை பார்த்த நாமி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. லூஃபி வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக இப்ப மேயர் அடிச்சா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்க லூஃபி சொல்றான், அவரு என்னோட வழியில இருந்தாரு, பகிய நான் தான் அடிக்க போறேன், இவர் என் வழியில இருந்ததுனாலதான் இவர் அடிக்க வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு நாமி சொல்றா, அதுக்கு அடிச்சுதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எத்தனையோ வழி இருக்கு, இப்படிதான் அடிப்பியா ஒருத்தர, அவர் எவ்வளவு வயசானவர் அப்படின்னு கேட்க ஜோரோ சொல்றான், சரியான முடிவுதான் எடுத்திருக்க, சரிவா இப்ப அவங்களை கவனிக்கலாம் அப்படின்னு ஜோரோ சொல்ல லூஃபி அங்க பக்கி பக்கத்துல போறான். கொஞ்சம் பக்கத்துல போனோடனே லூஃபி நல்லா மூச்சை இழுத்து தக்காளி முக்கா அப்படின்னு கத்துறான். அதை கேட்ட எல்லாருமே ஜோரோவை தவிர எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. நாமி சொல்றான், அந்த ஒரு வார்த்தை தாண்டா நீ யூஸே பண்ணக்கூடாது, அதை போய் இவன் முன்னாடியே சொல்றியாடா அப்படின்னு சொல்ல பயங்கர கடுப்பான பக்கி, சின்ன பொடி பயலே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே வந்து வீசுங்கடா அந்த பக்கி பாலவன் மேல அப்படின்னு பக்கி சொல்ல லூஃபியை நோக்கி பீரங்கியை செட் பண்றாங்க. லூஃபியை தவிர ஜோரோ நாமி ரெண்டு பேருமே பதட்டமாயிடுறாங்க. பதட்டமான நாமி அங்க இருந்து ஓடிடுறா. ஜோரோ லூஃபி நிக்கிறது சரியில்லை, வா போயிடலாம் அப்படின்னு கூப்பிட லூஃபி சொல்றான், கவலை விடு ஜோரோ, அந்த பகிபால் என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிறான். ஜோரோக்கு இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல, இவனை நம்பவும் முடியல. சோ 2 ஸ்டெப் பேக் போறான். பகியோட ரூம்மேட்ஸும் அந்த பகிபால் இவன் மேல லான்ச் பண்ண லூஃபி இப்போ ஒரு ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்றான். இந்த அட்டாக்கு பேரு கமுகம் பலூனு. லூஃபி அதிக அளவிலான ஏரை அவனோட வயிற்றுக்குள்ளேயே நிரப்பி அவனோட உடம்பையே ஒரு பெரிய பலூன் மாதிரி ஆக்கி அந்த பக்கி பாலையே பவுன்ஸ் பண்ணி மறுபடியும் பக்கியோட இடத்துக்கே அனுப்பிடுறான். போன தடவை மாதிரியே இந்த தடவையும் பக்கியாலேயே அவன் குரூமேட்ஸாலையும் தப்பிக்கவே முடியல. அந்த பால் அவங்க கிட்ட போய் வெடிச்சிருது. இதை பார்த்த ஜோரோ, இது முன்னாடியே சொல்ல மாட்டேன் லூஃபி அப்படின்னு சொல்ல நாமி அங்க இருந்து கத்துறா, நீ மனுஷனா இல்லையாடா, ஒரு செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு நாமி சொல்ல ஜோரோ சொல்றான், நிஜமாவே உனக்கு மக்களை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கு லூஃபி அப்படிங்கிறான். ஆனா நாமிக்கு இப்ப நடந்த விஷயத்த ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா ஒரு நார்மல் மனுஷனால அந்த அளவுக்கு பண்ண முடியாது இல்லையா. நாமிக்கு இன்னும் லூஃபி டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டது தெரியல. அதனால நாமி லூஃபிய கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. அங்க பக்கியோட வாய்ஸ் கேக்குது. ஆமா, பக்கி பால் வெடிக்கும் போது பக்கி அவனோட ரூம்மேட்ஸையே ஷீல்டா வச்சு தப்பிச்சிட்டான். அப்போ அங்க மயங்கி கிடக்குற மூஞ்சி டக்குன்னு எந்திரிக்க அவன் இப்பதான் லூஃபி அங்க வந்திருக்கிறதே பாக்குறான். லூஃபியை பார்த்தவன் உடனே பதட்டமாயிடுறான். பதட்டமாயி அங்க இருக்கிற பக்கியை பார்த்து கத்துறான், பக்கி கேப்டன் இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, இவனும் ஒரு டெவில் ஃப்ரூட் ஈட்டர், இவங்கிட்ட ரப்பர் பவர் இருக்கு அப்படின்னு கத்துறான். அதை கேட்ட நாமி, ரப்பர் பவர் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு லூஃபி கிட்ட கேட்க லூஃபியும் ஆமா நான் ஒரு ரப்பர் பர்சன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பக்கிக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சோ அதனாலதான் இவனால பலூன் மாதிரி வீங்க முடிஞ்சு பகி பாலையும் பவுன்ஸ் பண்ணி நம்ம கிட்டே அனுப்ப முடிஞ்சு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னொரு சத்தம் கேக்குது. பின்னாடி இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அந்த கேரக்டர் கையில ரிச்சியை பிடிச்சிருக்கான். ரிச்சி அன்கான்சியஸா இருக்கு, பிகாஸ் அது பகிபால் இன்சிடென்ட்ல மாட்டிக்கிச்சு. அதை பிடிச்சிட்டு இருக்கிறவன் பேர் தான் கபாஜி. அவன் தான் பகிபால் வெடிக்கும் போது ரிச்சியை பிடிச்சி ஷீல்டா யூஸ் பண்ணி அவன் தப்பிச்சுக்கிட்டான். கேப்டன் பக்கிக்கு மோஜியும் கபாஜியும் தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி. கபாஜி சொல்றான், ஃபர்ஸ்ட் மோஜி தோத்து போனா இப்ப நம்ம இடத்துக்கே வந்து நம்மளோட பகிபாலை வச்சு நம்மளே வெடிக்க வைக்கிறாங்க, இது எவ்வளவு பெரிய அவமானம். பக்கி கேப்டன் இந்த தடவை இந்த விஷயத்த என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கபாஜி சொல்ல பக்கியும் போய் உன்னோட கலை கூத்து திறமையை அவங்க கிட்ட காமி அப்படின்னு சொல்ல கபாஜியும் அங்க இருந்து போறான். அவன் எல்லாரும் மாதிரியும் நார்மலா சண்டை போட வராம அவன் ஒரு 1 வீல் சைக்கிள் ஓட்டிட்டு வரான். இந்த சர்க்கஸ்ல எல்லாம் ஓட்டுவாங்களா அந்த மாதிரி ஒரு 1 வீல் சைக்கிள். அந்த 1 வீல் சைக்கிள்ல தான் அவன் சண்டை போடவே வரான். அப்படி வர அவனோட ஒரு கையில ஒரு வாளும் இருக்கு. அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வேகமா வர்றவன் லூஃபியை குறி வச்சு அந்த வாழை வச்சு தாக்க வரும்போது ஜோரோ கரெக்டா அவனை நிறுத்திடுறான். ஜோரோ சொல்றான், இவன் கூட வாள் வச்சு நான் சண்டை போட தயாரா இருக்கேன், இவனை நான் பாத்துக்கிறேன் லூஃபி, நீ பக்கியை பாத்துக்கோ அப்படின்னு ஜோரோ சொல்ல லூஃபியும் நாமியும், ஜோரோ உனக்கு காயமா இருக்கு, நீ சமாளிப்பியா அப்படின்னு கேட்க ஜோரோ, இந்த ஃபைட் என்னோடது, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை தனக்கு சாதகமா எடுத்துட்ட கபாஜி ஜோரோ முன்னாடி ஒரு ட்ரிக் யூஸ் பண்றான். சர்க்கஸ்ல மெஜிஷியன்ஸ் காமிக்கிற மேஜிக் ட்ரிக் மாதிரி இங்கேயும் கபாஜி வாயிலிருந்து நெருப்பு வருது. அந்த நெருப்பை யூஸ் பண்ணி ஜோரோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கபாஜி தன்னோட காலை யூஸ் பண்ணி ஜோரோ வயிற்றுல இருக்கிற புண்ணை ஓங்கி மிதிக்கிறான். அதுல இருந்து ரத்தம் பீச்சு அடிக்க ஜோரோ வழியில கத்திட்டு கீழே விழுகிறான். அதோட விடாம கபாஜி அக்ரோபாட் டெஸ்ட் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஜோரோவோட கண்ணுல புழுதியை தூவி மறுபடியும் ஜோரோவோட புண்ணிலே மிதிக்கிறான். இதெல்லாம் பார்த்த நாமி சொல்றா, கபாஜி நேர்மையா சண்டை போடுறதுல ஜோரோவோட புண்ணை வச்சு விளையாடுறான். ஆமா லூஃபி, நீ எதுக்கு இப்படி மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க, நீ போய் ஜோரோவை காப்பாத்து, இல்லைன்னா அங்கேயே செத்துருவான் ஜோரோ அப்படின்னு சொல்ல லூஃபி அங்கே நிக்கிறான். லூஃபி ஜோரோவை பார்க்க ஜோரோ மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறான். எந்திரிச்சு நின்ன ஜோரோ கபாஜியை பார்த்து, என் புண்ணோட விளையாடுறது உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேட்க கபாஜி தான் சான்ஸ்ன்னு ஃபுல் ஸ்பீடோட வந்து மறுபடியும் ஜோரோவோட புண்ணை அட்டாக் பண்றான். இந்த தடவை ஜோரோ தெரிஞ்சே அசையாம நிக்கிறான். கபாஜியும் ஜோரோவுக்கு ஏற்கனவே அடிபட்ட இடத்துல இன்னொரு தடவை வாழை விட்டு கிழிச்சிடறான். இதை பார்த்த லூஃபியும் நாமியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் கபாஜியே ஷாக் ஆயிடுறான்.
பதட்டமான நாமி கேட்கறா, அதை ஏன் நீ டாச் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது ஜோரோ சொல்றான், கையாளாகாத கபாஜி, உன்னோட வித்தையெல்லாம் காமிச்சு முடிச்சாச்சா அப்படின்னு ஜோரோ கேட்க லூஃபி பயங்கரமா ஹாப்பியாயிடுறான். ஏன்னா சண்டையே இப்பதான் ஆரம்பிக்குது. அதை கேட்ட கபாஜி பயங்கரமா பதட்டமாயிடுறான். கபாஜி சொல்றான், பரவாயில்லையே, பைரட் ஹண்டருங்கிற பேரை காப்பாத்துற. ஜோரோ சொல்றான், என் ஸ்வாட்ஸ்மேன் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆவேன்னு. அப்படி இருக்கும்போது என்னோட கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸும் தன்னைத்தானே ஸ்வாட்ஸ்மேன் கூப்பிட்டுக்கிற ஒருத்தங்கிட்ட தோத்து போகாது. இவ்வளவு சின்ன காயத்தோட உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட தோத்து போனேன்னா எனக்கு பிரைட் ஃபியூச்சரே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஜோரோ இப்போ அவனோட 3 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்றான். லெஃப்ட்ல ஒன்று, ரைட்ல ஒன்று, வாயில ஒன்றுன்னு ஜோரோ 3 வாழையும் 3 இடத்துல வச்சு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும்போது லூஃபி அங்கிருந்து சீர் பண்றான். அப்ப நாமி, நீங்க பைரட்ஸ் ஒருத்தர் அடிச்சுப்பீங்க, உங்களுக்குள்ளே உதச்சுப்பீங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லப்பா, நான் இங்க வந்தது பொக்கிஷத்துக்காக தான், இதுதான் சரியான நேரம், பகியோட பொக்கிஷத்தை நான் திருடிட்டு போறேன். இந்த சண்டையில் நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு எந்த கவலையும் வரப்போறது இல்லை, ஏன்னா நம்ம டீம் அப் ஆனதுக்கு பொக்கிஷத்தை அடையது தான். ஸோ அடுத்த தடவை விதின்னு ஒன்று இருந்தா அடுத்த டீம் அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமி அங்கிருந்து கிளம்புறான். லூஃபியும் ஓகே பார்த்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றான். இந்த நேரத்துல கபாஜி அவனோட அக்ரோபேட் டெக்னிக் மாதிரி யூஸ் பண்றான். டக்குன்னு அவன் பேக்கெட்ல இருந்து பம்பரங்களை எடுத்து ஹை ஸ்பீட்ல சுத்தி ஜோரோ மேல தூக்கி போட, ஜோரோ அதெல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது அதை டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்ணி கபாஜி அங்கிருந்து ஒரு பில்டிங் மேல தன்னோட சைக்கிள் வச்சு ஏறி மேல இருந்து ஜோரோ அப்ரோச் பண்ண போறான். இந்த டைம் பகியும் கபாஜிக்கு ஹெல்ப் பண்ண ஜோரோ ஓட விடாம அங்கேயே பிடிச்சிக்க பகி தன்னோட கையை அங்க அனுப்புறான். இதை நோட்டீஸ் பண்ண ஜோரோ, கடவுளே மாட்டிக்கிட்டோம்டா ச்சே அப்படின்னு யோசிக்கும் போது லூஃபி அந்த கையை மிதிச்சு பிடிச்சிடறான். அப்படி பண்ண லூஃபி பகி பார்த்து சொல்றான், இது ஜோரோவோட சண்டை, உனக்கும் எனக்கும் தானே சண்டை, இதுல வந்து குறுக்கிடாத அப்படின்னு சொல்றான். ஜோரோவும் அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆயிடுறான். ஜோரோ டாஜ் ஆனதை பார்த்த கபாஜி, பரவாயில்லையே, இவ்வளவு பெரிய காயத்தை வச்சுட்டு நீ இந்த அளவுக்கு சண்டை போடுறே, உன்னை பார்க்கவே பொறாமையா இருக்கு, உன்ன மாதிரி ஒருத்தனை தோக்கடிக்கிறாங்கிறது எனக்கு பெருமைதான், சரி இந்த சண்டையை எப்பயே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கபாஜி ஃபுல் ஸ்பீட்ல அவனோட வால் எடுத்துட்டு ஜோரோ பக்கம் வர ஃபர்ஸ்ட் டைம் ஜோரோ ஒரு ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்றான். இந்த அட்டாக்கு பேரு ஓனிகிரி. அந்த அட்டாக் யூஸ் பண்ணி ஜோரோ கபாஜியோட நெஞ்சில 3 ஸ்வாடை வச்சு கிழிச்சிடறான். வெட்டுப்பட்ட கபாஜி அங்கே விழுந்துடுறான். தன்னோட சண்டையை முடிச்ச ஜோரோவும் அங்கேயே கீழே விழுக லூஃபி ஜோரோவை பாக்குறான். அப்ப ஜோரோ சொல்றான், லூஃபி இதுக்கு மேல நான் தூங்க போறேன், உன்னோட சண்டையை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல லூஃபியும் கவலைப்படாத ஜோரோ, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஒரு வழியா நாமியும் அங்க இருக்கிற ட்ரெஷரை எல்லாம் சுருட்டிட்டு வந்துடுறா. இதெல்லாம் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த பகி சொல்றான், உன் தலையில இருக்கிற ஸ்ட்ராகட்டு கர்மம் எனக்கு அவனை தான் ஞாபகப்படுத்துது, சரி பரவாயில்லோடு, அதெல்லாம் பல ஞாபகங்கள். ஆமா நீ இதுக்கூட கிராண்ட் லைன் போகணும்னு துடிக்கிற, கிராண்ட் லைன் எதுக்கு போற, போய் சுத்தி பார்க்கவா அப்படின்னு சொல்லி பகி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட லூஃபி, இந்த ஸ்ட்ராகட்டை முதல்ல நீ பாத்திருக்கிய அப்படின்னு லூஃபி கேட்க பகி சொல்றான், இதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு தலைமுடிக்காரன் அதை போட்டிருந்தான், ஏன் எதுக்கு கேட்கற அப்படின்னு பகி கேட்க அதை கேட்ட லூஃபி, அப்போ உனக்கு ஷாங்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியும், இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு பகி கேட்க லூஃபி கேட்கறான், அவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லு, நாங்க போகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பகி, தெரியும், தெரியாமையா இருக்கலாம், தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும், நீ கேட்டதெல்லாம் சொல்றதுக்கு நீ என்ன என்னோட கேப்டனா அப்படின்னு பகி கேட்க லூஃபி, அப்ப நான் உன்னை சொல்ல வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. லூஃபி கம் பிஸ்டல் யூஸ் பண்ண பக்கி சாப் எஸ்கேப் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்து பக்கி ஸ்லாஷ் கேனன் யூஸ் பண்ண லூஃபியால அதை டாச் பண்ண முடியல. அது லூஃபியோட கண்ணத்தை கிழிச்சதோட இல்லாம லூஃபியோட ஸ்ட்ரா கட்டி கிழிச்சது. ஸ்ட்ரா கட் கிழிஞ்சதை பார்த்து லூஃபி பயங்கரமா கடுப்பாயிடுறான். கடுப்பான லூஃபி பக்கியை பார்த்து, நீ என்ன எது வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் ஸ்ட்ரா கட்டை தொடர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல பக்கி கேட்கறான், ஓ அப்போ அந்த ஸ்ட்ரா கட் உனக்கு அவ்வளவு பிரியுமா, அந்த ஸ்ட்ரா கட்டுக்கு என்ன பிளாஷ்பேக் இருக்கா என்ன அப்படின்னு பக்கி கேட்க லூஃபி, ஆமா இந்த ஸ்ட்ரா கட் எனக்கு தெரியுமானது, ஆமா இது என்னோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல அப்ப பக்கி, அப்ப இதை இன்னும் பத்திரமா பாத்துக்கடா அப்படின்னு சொல்லி 3 கத்தியை வச்சு அந்த ஸ்ட்ரா கட்டை நல்லாவே டேமேஜ் பண்ணிடுறான். இதை பார்த்த லூஃபி கோவம் நல்லா சுருன்னு தலைக்கு ஏறி ஒரு செகண்ட் அப்படியே அசையாம உட்காந்துடுறான். அப்ப பகி சொல்றான், நினைச்சேன்டா இதை உன் தலையில பார்க்கும்போது இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு, கடைசியில இது அவனுக்கு தானா, அவனும் இந்த கர்மத்தை தான் எங்கூட இருக்கும்போது போட்டு சுத்திட்டு இருந்தான். அதை கேட்டு ஷாக்கான லூஃபி, இப்ப ஷாங்ஸும் நீ ஒரே ஷிப்ல சேல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க பகி சொல்றான், ஆமா இந்த கிறுக்கு பையனை நினைச்சாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராகட்டை கீழே போட்டு மிதிக்கிறான். அதை பார்த்து லூஃபி எச்சா கடுப்பாயிடுறான். கடுப்பான லூஃபி, ஷாங்ஸ் உன்ன மாதிரி இல்லடா, ஷாங்ஸ் ஒரு கிரேட் மேன், இதுக்கு மேலையும் ஷாங்ஸ் கூட நீ இருந்தன்னு சொல்லாத, அதை நீ சொல்றதுக்கு அருகதையே இல்லடா அப்படின்னு கத்திட்டு பக்கியை பார்த்து ஓடி வர ஆரம்பிக்கிறான். இந்த தடவையும் பக்கி சாப் எஸ்கேப் போட்டு தப்பிக்கலான்னு பார்க்க லூஃபி தலையை அட்டாக் பண்ணாம ஸ்மாக் போட்டு பக்கி அங்கேயே சுருண்டு விட வச்சிடறான். அப்படி பக்கியை சுருண்டு விட வச்ச லூஃபி பக்கி கிட்ட போய், ஒழுக்கமா நீ இப்போ ஷாங்ஸும் நீ என்ன பண்ணீங்க, உங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் என்ன ஆச்சுங்கிறத என்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பக்கி, அவ்வளோ மோசமா நீ அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா, சரி சொல்லி தொலைறேன், என் வாழ்க்கையிலேயே நான் அதிகமா ஏன் ரொம்ப வெறுக்கிற ஒரு கேரக்டர்னா அது ஷாங்ஸ் தான். இதுக்கு மேலையும் என் வாழ்க்கை முழுக்க அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவன் பண்ண காரியத்துக்கு, எனக்கு பண்ண காரியத்துக்கு மன்னிப்பே கிடையாதுடா அப்படின்னு பகி சொல்ல இந்த எபிசோட முடிக்கிறாங்க.